ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் எங்கள் ஊர் ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு குருமா பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கிறேன். அப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பட்டை, இஞ்சி, தோலோடு இருக்கிற 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஆஃப் வெங்காயம், அப்புறம் 2 பல் தேங்காவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாதி வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். மேஷ் ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இது கூடவே நான் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும், அதனால். இப்போ இந்த பேஸ்ட்டோட நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா மசாலா குக் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குருமா நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு குருமா ரெடி. இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும்.